பசங்களா, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். பஞ்சதந்திர கதைகள்ல இன்னொரு புது கதை இது. இதோட பேர் என்னன்னா புத்திசாலி காக்கா. ஒரு காட்டுக்குள்ள நிறைய விலங்குகள் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அதுல ஒண்ணுதான் இந்த நரி. நரியோட புத்திசாலித்தனத்தை பத்தி காட்டுல இருக்க எல்லாருக்கும் தெரியும். விலங்குகள் எல்லாரும் அதுகிட்ட இருந்து கவனமா இருக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ அந்த நரிக்கு ரொம்ப வயசாயிட்டதுனால அதால வேட்டைக்கு போகவே முடியல. ரொம்ப நாளா எந்த ஒரு வேட்டையும் கிடைக்காததுனால அது ரொம்ப பலவீனமாயிடுச்சா. ரொம்ப நாள் ஆயிடுச்சு, சாப்பிடறதுக்கு எதுவுமே கிடைக்கல. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு எப்படியாவது நான் கஷ்டப்பட்டு வேட்டைக்கு போயாகணும், இல்லனா இப்படியே பசியால நான் உயிரை விட்டுருவேன் போல இருக்கு. காட்டுக்குள்ள ரொம்ப சுத்துனதுக்கு அப்புறமும் நரிக்கு எந்த வேட்டையும் கிடைக்கலையா. ரொம்பவே சோர்வடைஞ்சிருச்சு. அப்பதான் அது அங்க கொஞ்ச தூரத்துல இருந்து ஆமைய பாத்துச்சு. ஆமைய பார்த்த உடனே நரிக்கு வாய் ஊற ஆரம்பிச்சிருச்சு. என்ன யோசிச்சதுன்னா, அடடா, இன்னைக்கு என்னோட பசிக்கு இந்த ஆமை தான் சாப்பாடுன்னு நினைக்கிறேன். ஆனா இத நான் எப்படி பிடிக்கிறது? வேட்டையாடுற அளவுக்கு என்கிட்ட இப்ப சக்தி இல்லையே. ஒருவேளை நான் இது கிட்ட போனா இது அங்க இருந்து ஓடிடும். அப்பதான் அது ஒரு திட்டம் போட்டுச்சா. அந்த ஆமைக்கு கொஞ்சம் நெருக்கமா போய் அது என்ன சொல்லுச்சுன்னா, இங்க பாருங்க ஆமை அவர்களே, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாம சந்திக்கிறோம்ல. இப்பெல்லாம் நீங்க எங்க இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், கேட்டதுக்கு நன்றி. ஆனா உன்னை பார்த்தாதான் ஏதோ பிரச்சனையில இருக்க மாதிரி தெரியுது. ரொம்ப பலவீனமா இருக்க. உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம போயிடுச்சா என்ன? என்னன்னு சொல்றது, வயசாயிடுச்சுல, இப்ப ரொம்ப பலவீனமா தான் இருக்கேன். உடம்புல தெம்பே இல்ல. நல்ல வேலை நீங்களும் எனக்கு இங்கே கிடைச்சிட்டீங்க. நான் உங்களை தேடிதான் வந்துட்டு இருந்தேன் தெரியுமா? என்ன தேடியா? என்னாச்சு சொல்லு, என்ன விஷயம்? நான் இன்னைக்கு சாயந்தரம் காட்டுக்குள்ள இருக்கிற எல்லா விலங்குகளுக்கும் ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணி இருக்கேன். விருந்துக்கு கண்டிப்பா மறக்காம நீங்களும் வந்துடணும். ஆட உண்மையாவா? காட்டுக்குள்ள விருந்தா? ஆனா எதுக்காக விருந்து ஏற்பாடு பண்ணி இருக்க? அதாவது வயசாயிடுச்சுல, ஏதாவது புண்ணியம் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என் மரணம் எப்ப வரும்னு யாருக்கு தெரியும்? அட இத பாருமா, இப்படி எல்லாம் பேசாத. நான் கண்டிப்பா சாயங்கால விருந்துக்கு வர்றேன். இத கேட்ட நரிக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதோட குகைக்கு போனதுக்கு அப்புறம் சாயந்தரம் எப்ப ஆகும்னு காத்துட்டு இருந்துச்சு. அந்த ஆமை விருந்துக்கு போறதுக்கு முன்னாடி அதோட நண்பன் காக்கா கிட்ட போச்சான். ஆமைய பார்த்த காக்கா என்ன சொல்லுச்சுன்னா, என்ன நண்பா, நீ எப்படி இருக்க? ரொம்ப சந்தோஷமா இருந்த ஆமை என்ன சொல்லுச்சுன்னா, இன்னைக்கு காலையில நான் நிறைய பார்த்தேன். அது இன்னைக்கு தன்னோட வீட்டுக்கு என்ன விருந்துக்கு கூப்பிட்டு இருக்கு. அது என்கிட்ட எல்லாரையும் விருந்துக்கு கூப்பிடுறதா சொல்லுச்சு. அதான் கிளம்பி நாம சேர்ந்து போலான்னு வந்த. உன்னையும் விருந்துக்கு கூப்பிட்டுருக்கோம்ல, வா சேர்ந்தே போவோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருப்போம். யாரும் விருந்துக்கெல்லாம் கூப்பிடலையே. ஓ அப்படியா? எல்லாரையும் சந்திக்கிறதுக்குள்ள நரிக்கு சோர்வாயிருந்திருக்கும். ஏன்னா வயசாயிடுச்சுல. சரி பரவாயில்ல விடு, நான் தனியாவே போய்க்கிறேன். ஆனா இத பாரு, நான் உன்னை அப்புறமா வந்து சந்திக்கிறேன். அந்த ஆமை காக்கா சொல்றத முழுசா கேட்காம அங்க இருந்து கிளம்பிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஆமை நரியோட குகைக்கு வந்துச்சா. என்னாச்சு? இங்க ஏன் யாரையுமே காணோம்? நான் ஒருவேளை சீக்கிரமாவே வந்துட்டனோ? இல்ல இல்ல, நீங்க சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நான் எப்பவும் இந்த நேரத்துல தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி நரி உடனடியா ஆமைய தாக்க ஆரம்பிச்சிருச்சு. நீ என்ன பண்ற? ஏதோ விருந்துக்குன்னு சொல்லித்தானே கூப்பிட்ட. ஆமா, ஆனா விருந்துல சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்லையே. அதனாலதான் நான் ஒன்னு சாப்பிட்டு என்னோட பசிய தீர்த்துக்க போறேன். ஆமை ரொம்ப பலமா இருந்ததுனால அந்த நரியால ஆமைய ஒண்ணும் பண்ண முடியல. இத பார்த்த நரி ரொம்பவே சோகமாயிடுச்சு. இப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்த ஆமை ரொம்பவே குழப்பத்துல இருந்தது. ஏன்னா அந்த ஆமை நரிய நம்பிதான் அதோட வீட்டுக்கு வந்துச்சு. ஆமை ரொம்ப பயந்து சுபாவம் உள்ளது. அப்போதான் காக்கா குகைக்குள்ள வந்து நரி கிட்ட என்ன சொல்லுச்சுன்னா, இங்க பாரு நரி, நீ அப்படி எல்லாம் அவனை சாப்பிட முடியாது. இவனை நீ சாப்பிடணும்னு நினைச்சா கொஞ்ச நேரத்துக்கு தூக்கிட்டு போய் பக்கத்துல கிணறுல போட்டுரு. அப்பதான் இது கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடும். அப்ப இவரை உன்னால சுலபமா சாப்பிட முடியும். அதெல்லாம் சரிதான், ஆனா நீ எதுக்காக எனக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிற? அது ஏன்னா நான் கொஞ்ச நாளாவே நல்ல சாப்பாடு சாப்பிடல. உன் கூட இருந்தா நானும் கொஞ்சம் மாமிசத்தை சாப்பிடுவேன்ல. உனக்கும் பிரயோஜனமா இருக்கும், எனக்கும் நல்லா இருக்கும். ரொம்ப புத்திசாலிதான். காக்கா சொன்ன மாதிரி நரியும் ஆமைய தூக்கிட்டு போய் பக்கத்துல இருந்த குளத்துல அத நீந்த விட்டுருச்சு. மெதுவா அப்படியே நீச்சல் அடிச்சுட்டே போன ஆமை குளத்தோட நடுப்பகுதிக்கு போயிடுச்சு. அடடா, எங்க போயிட்டு இருக்க ஆமா? நில்லு, நீ திரும்பி வந்துரு. நான் ரொம்ப நாளாவே
காக்கா சிரிச்சுக்கிட்டே நரிக்கு அங்க இருந்து என்ன சொல்லுச்சுன்னா, என்னாச்சு நரி, ஏமாந்து போயிட்டியா? எப்படி இருக்கு? இனிமே எப்பவும் யாரு கூடயும் இந்த மாதிரி எல்லாம் நீ நடந்துக்க மாட்டேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த நரி ஆமையை துரத்துற முயற்சியில குளத்தோட நடுப்பகுதிக்கு அதுவும் வந்துருச்சு. அதுக்குள்ள அதுல இருக்க முதல்ல வந்து நரியோட காலை உள்ள இழுத்து சாப்பிட்டுச்சு. இந்த மாதிரிதான் காக்கா ஆமையோட உயிரை காப்பாத்துச்சான். நரியோட அதிக ஆசையால நரியோட உயிர் இப்ப போயிடுச்சு. என்ன பசங்களா, இந்த கதையில இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, நம்ம எப்பவும் கஷ்டத்துல இருக்கும்போது யோசிச்சுதான் எந்த வேலையா இருந்தாலும் செய்யணும்.